ஒரு சொல்லால் இருக்க செய்தது அது அவரால் கூடும். இறந்தவர்க்கு ஜீவன் தந்த இயேசு வருகிறார். இறந்தவர்க்கு ஜீவன் தந்த இயேசு வருகிறார். உன் இழிநிலையை மாற்றி போட இப்போ வருகிறார். உன் இழிநிலையை மாற்றி போட இப்போ வருகிறார். அஞ்சாதீர்கள், இடம் கொள்ளுங்கள். அஞ்சாதீர்கள், இடம் கொள்ளுங்கள். ராஜா வந்து விட்டார், இயேசு ராஜா வந்து விட்டார். உறுதியற்ற உள்ளங்களை இடம் கொள்ளுங்கள். அஞ்சாதீர்கள், அநீதிக்கு பழிவாங்கும் தெய்வம் வருகிறார். அநீதிக்கு பழிவாங்கும் தெய்வம் வருகிறார். விரைவில் வந்து உன்னை அவர் விடுவிப்பார். விரைவில் வந்து உன்னை அவர் விடுவிப்பார். அஞ்சாதீர்கள், இடம் கொள்ளுங்கள். அஞ்சாதீர்கள், இடம் கொள்ளுங்கள். ராஜா வந்து விட்டார், இயேசு ராஜா வந்து விட்டார். ராஜா வந்து விட்டார், இயேசு ராஜா வந்து விட்டார். Praise the Lord. இல்லாததை ஒரு சொல்லால் இருக்கச்சி தான் விசுவாசம். நீங்க ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா, ஆன்மீக வாழ்க்கை நமக்குள்ள வாழ ஆரம்பிச்சோம்னு சொன்னா, இல்லாததை நடக்காததை நடக்க வைக்கக்கூடிய சக்தி, இல்லாததை இருக்க வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த விசுவாச வரமாகிய இந்த வரத்துக்கு இருக்கு. விசுவாச கனியாகிய இந்த கனிக்கு இருக்கு. அதனால விசுவாசத்தினால் வராத அனைத்தும் பாவம். அதனால இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து நம்ம வெளியில வர்றதற்கு விசுவாசத்தை தோக்குறவரும் அதை நிறைவேற்றுவோம் இயேசுவின் மேல கண்ணை பதிய வச்சு, இந்த பாவியை, இந்த பாவ சரீரத்தில் இயல்பில் இருக்கக்கூடிய இந்த துரோகியை, பாவியை பரிசுத்தனாக்கி என்னை விடுவித்து, என்னை ரட்சித்து, எனக்கு முக்தி அளித்து, எனக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை, தேவலோகத்தினுடைய வாழ்க்கை, தேவலோகத்தோடு எனக்கு ஒரு பந்தத்தை, ஒரு உறவை, அந்த பரலோக தகப்பனுக்கும் இந்த பாவியாய் எனக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகின்ற மத்தியஸ்தராகிய இயேசுவை நான் உண்மை என்ன செய்கிறேன், அழைக்கிறேன், ரிசீவ் பண்ணுகிறேன். உம்மோடு நீதான் என் அண்ணன், நீதான் என்னுடைய சொத்து, நீதான் என்னுடைய ஆஸ்தி, நீதான் என்னுடைய மருந்து, நீதான் என் மருத்துவர், நீதான் என் துணையாளர், நீதான் என் காவலர், நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் பாதுகாப்பு. நீங்க என் கூட இருக்கிறதுனால என்னை யாரும் அசைக்க முடியாது. மரணமே நீ என்னை நெருங்க முடியாது. பாதாளமே நீ என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதியே, கேன்சரே நீ என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. பிரஷர், சுகர், ஹார்ட் அட்டாக்கு என்ன ஐயா, நம்ம இவரு நேரத்தை இறந்தவர் வைக்கிறார் சொல்றாங்க அட்டாக். நல்லா கவனிச்சுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல அந்த மேடையில தான் இதில் படுத்திருக்கிறேன். நான் பொய் சொல்லலை. அந்த ராணிகிட்ட கேளுங்க. அவர் பழனிசாமி இந்துக்காரர் தான், பட்டை போட்டுருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க. அவரு ஏதாவது தப்பா சொன்னா உடனே ஊர்புறம் பரப்புற, ஏன் பிரதர் பொய் சொல்லுவாரு பரப்புறாரு. அவர்கிட்ட கேளுங்க. அட்டாக்குரிய சிம்டம்ஸ் அப்படியே வேகத்தை துப்பு துப்பா இருக்கு. நெஞ்சு குழுந்துட்டு, வயரெல்லாம் குழுந்துட்டு, வாமிட்டிங் வருது, விக்கல் வருது. வண்டியில் ஆட்டோவில் உட்கார முடியாமல் அவர் மடியில் தான் படுத்தேன். மடியில் படுத்துட்டு தான் வாந்தி எடுத்தேன். சொன்னார், நீங்கள் அந்த வாந்தி எடுத்தது உங்கள் வேர்வை. அவர் தான் துண்டை வச்சு எரிச்சுறாரு, நெஞ்சை துடைக்கிறார். எனக்கு உடற்பீங்க இந்த அட்டாக்குரிய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உயிரோட இருப்பீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர் அப்படின்னா. இன்னொன்று சோக்கு, 2 காலம் இணைச்சியில் தூக்கி வைக்க முடியல, 2 கை இணைச்சியில் வாய் பேச முடிய மாட்டேங்குது, என்ன செய்யுதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது, கண்ணு இணைச்சி முடியல,
நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க இந்த நிலையில் இருக்கணும். அப்போ தான் அங்கே இருந்து என்ன சொல்கிறோன்னா, ஏய் அட்டாக்கு, ஏன் அட்டாக்கு, நீ என்ன செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏய் கேன்சரு, நீ என்ன செய்ய முடியாது. ஏய் ஷோக்கே, நீ என்ன செய்ய முடியாது. என் கையை காலை நீ என்ன செய்ய முடியாது. நான் யார் தெரியுமா? நான் ஆன்மா. நான் யார் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இயேசுவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த இயேசுடைய மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னை நான் தோற்கடிக்கிறேன். கை தட்ட மாட்டாங்க. உன்னை மேற்கொள்கிறேன். இவங்க வெளியில நின்று பேசுறது கூட தெரியுது. இப்படி மோசமாயிட்டு, இப்படி ஆகிட்டு, என்ன செஞ்சாரு, என்ன ஆச்சு, ஒவ்வொருத்தரும் பேசு. இல்லைம்மா என்ன செஞ்சேன், என்னைப்பா வந்தீங்களா, இல்லைம்மா உடனே வந்துட்டு, எப்படி களி பிடிச்சது, காலையிலே வந்துட்டு 11 மணிக்கெலாம் வந்துட்டு நினைக்கிறேன். 10 வந்தீங்களா, பார்த்த உடனே என்ன தோணுச்சு, நம்ம பாதனை இப்படி இருக்காரு, சீக்கிரம் நெஞ்சு போறாரு, கால் எழுதுக்கு போகுது, அந்த இருக்காங்க. இதெல்லாம் சாட்சிகள். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இந்த இயேசுவை கண்ணுக்கு முன்பாக நிறுத்தி எனக்கு ஜீவன் கொடுக்க அவர் உயிர் கலந்தார். கைதுகளை நல்லா கரங்க. இதை அறிக்கை பண்ணுங்க. எனக்கு உயிர் கொடுக்க அவர் நினைச்சார். அவர் மரித்து உயிர் கலந்தார். அவருடைய உயிர் கழுதல் இப்பொழுது எனக்கு என்ன செய்கிறது, ஜீவனை தருகிறது. இறந்தவருக்கு ஜீவன் தந்த இயேசு வருகிறார். இறந்தவருக்கு ஜீவன் தந்த இயேசு வருகிறார். என் இழிநிலையை மாற்றி போட்ட அன்பே வருகிறார். என் இழிநிலையை மாற்றி போட அன்பே வருகிறார். கலந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். எல்லாரும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். கலந்து போன அன்னைக்கு நடந்தது, என் நடந்ததான் சொல்றேன். அதனால அந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க எந்த நிலைக்கு நீங்க போனாலும் சரி இதை சொல்ல ஆரம்பிங்க. ஏய் அட்டாக் அங்கே நிற்கும். அன்னைக்கு என்ன சொல்ற, கொடுத்துருச்சிங்க இந்த காற்று அட்டாக்குரிய சிம்டம்ஸ் எல்லாம் நானே பார்க்குறேன். எல்லாம் நெஞ்சு பூரா துப்பு துப்பா. காலையில் 5 மணிக்கு இந்த இடத்துல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கான அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கு, சொன்னு இருக்கு, மணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. அதனால இந்த வார்த்தைக்கு பவர். இதை என்ன செய்யணும், சும்மா அதான் நமக்கு விசுவாசத்தை, அதான் நம்ம விசுவாசத்தை யாருனால பதிய வைக்கிறவங்க தான். அதனால தான் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாகிறான். அன்னைக்கு மட்டும் நான் சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு எசப்பா காப்பாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு இருந்தால் என்ன செய்யாது. அதுக்கு பவர் வேற, இதுக்குரிய பவர் வேற. இங்க சொல்றேன், இந்த எல்லாம் சொல்லுது, காலை எணிச்சிட்டு போகுது, நீ வளைஞ்சிட்டு போகுது, 2 காலம் இருக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. ஆனா இன்னைக்கு அந்த கால் இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நின்றுட்டு. அதான் சொல்றேன், உட்காந்துட்டு பண்ணக்கூடாது, நின்றுட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். 3 மணி நேரம் நினைஞ்சிருக்கிறேன். நின்று நாராக நினைஞ்சிருக்கேன். நின்று இந்த செய்தியை சுவிசேஷத்தை அறிவிச்சு. ஏன் நான் என் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க இந்து சகோதரராக இருக்கலாம், இஸ்லாமிய சகோதரராக இருக்கலாம். இந்த இயேசுவை பயன்படுத்திய பொழுது எனக்கு ஜீவன் தந்த, எனக்கு ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு இப்போ வருகிறார். என் இழிநிலையை, அன்னைக்கு இருந்த கேவலமான நிலையை, நடக்க முடியாத நிலையை, பேச முடியாத நிலையை, பார்க்க முடியாத நிலையை, உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலையை மாற்றி போட அன்னைக்கு அண்ணாமலை ஆஸ்பத்திரியில நான் படுத்திருந்த அந்த பெட்டுக்கு இயேசு வந்தார். கைக்கு நல்ல கைவிதியை நன்றி சொல்லுங்க. இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றேன். உனக்கு முடியாத நேரத்தில் இதை பண்ணு. நீ சாக போற நேரத்தில் சொல்லு, எனக்கு சாவு கிடையாது, இயேசு எனக்கு உயிர் கொடுத்துருக்கு, ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் உயிரோடு எனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் எனக்கு என்ன செய்ய முடியாது, பிசாசை நீ மரணத்தை என்ன செய்ய முடியாது. இதை நம்ம எதிரி ஒருத்தன் என்ன சாகடிக்கிறதுக்காக பண்ண மந்திரவாதம் ஏவல். அன்னைக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் தண்ணியை பாய்ச்சிட்டு 9 மணிக்கு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கு 15 வந்தால் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு நல்லா பேசிட்டு 11 மணி வரைக்கும் நல்லா நாங்கள் என்ன செய்ய இந்த இதில் பேசிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராம் ஏற்றதில் இதை பற்றி அவர் பார்க்க வச்சுட்டு இதுக்கு வழக்கம் சொல்லி இதை நினைச்சிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருந்து இத்தனை 10:30க்கு 11 மணிக்கு தான் படுக்கோம்.
2 பேரும் வந்துட்டோம்னா அந்த மாதிரி செஞ்சு வஞ்சிட்டே கிடக்கும். பாட்டு தூங்காங்க 11 மணி வரை 11 வரைக்கும் பேசிட்டு. அப்படி பேசிட்டு இருந்து காலையில் படுத்து காலையில் 5 மணிக்கு எந்திக்கும் போது கால் வர மாட்டேங்குது, கை வர மாட்டேங்குது, வாய் வர மாட்டேங்குது, கண்ணு பார்க்க முடிய மாட்டேங்குது, வேர்க்கு அட்டாகக்கூடிய. நான் நினைச்சேன் இந்த வேர்வையை பார்க்கும்போதே இந்த வேர்வை வந்தாலே அட்டாக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்கிறேன் பாக்கியராஜ் என்ன செஞ்சிட்டாரு, இதை பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் நினைஞ்சிருக்க மாட்டார், செத்துருக்க மாட்டார். எனக்கா பாக்கியராஜ் இந்த மாதிரி இந்த மரண நேரத்தில் இதை பயன்படுத்தினீங்கன்னா மரணம் உன்னை கண்டு நிச்சயம் ஓடுங்கிறேன். மரணம் உன்னை தேடி நிச்சயாது. வந்த மரணம் பின்வாங்கி போவோம். எனக்கு அதான் சொல்கிறேன். இது அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாங்கிறத விஷயம்லேயே பார்க்குற ஒரு ஆவி வந்து என்ன நினைச்சுது, கீழே தள்ளுது, என்ன சாகடிக்கிறது. கீழே தள்ளிட்டு ஒரு கார் வந்து என்ன மேலே நினைச்சுது ஏற்ற வருது. அதை கூப்பிட்டேன். மறுநாள் கொஞ்சம் தெளிச்சலான உடனே தியானத்தில் உட்காந்துருக்கிறேன் கேட்குறாரு. அப்புறம் அன்னைக்கும் காட்டுறாரு. ஒரு குட்டியான என்ன செஞ்சுட்டு நம்ம பாட்டத்தூர் தாண்டி அந்த ஆஸ்பத்திரி அந்த அட்டா வச்சுருக்கலாம். என்ன ஆஸ்பத்திரி தெரியுமா? குருபால ஆஸ்பத்திரி. அன்னைக்கு அது கீழே பக்கத்தில் என் பைக்கு, அதாவது என்ன ஒருத்தர் ஏற்றிட்டு போகிறாரு. அவர் ஏற்றிட்டு போகிற பின்னாடி உட்காந்துருக்கிறேன். வடக்கு ஓரமாக என்ன செஞ்சுருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அந்த குட்டியான நினைச்சுன்னா எங்கள் மேலே அப்படி ஒட்டியே வருது. பேக்கில் எங்கள் மேலே ஏறுற மாதிரி நினைச்சுன்னா அந்த வண்டி கரெக்டாக வருது. நான் நினைச்சிட்டேன் இது மேலே ஏறுற மாதிரி வருது. பைக்கில் இருந்து துள்ளி குதிச்சு அங்கே போயிட்டேன். கீழே விழுந்தேன். ஒன்று இந்த ஆவியினால் என்ன சாகடிக்க, இந்த அட்டாக்கு, இந்த சோக்கு, இந்த கைகால் முடக்க எல்லாமே நோய் கிடையாதுல்ல. சுகர் எனக்கு எப்பவும் நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக படுத்துருக்கிறேன், சாப்பிட்டு போடுறேன். இந்த ரெண்டும் அதான் சொல்கிறேன். ஒன்று 2 விதத்தில் எனக்கு மரணத்தை ஏற்படுற ரெண்டையுமே நான் நினைச்சிடறேன்னா இந்த ரத்தத்தை பயன்படுத்தி மேற்கொள்கிறேன். அவர் காட்டுறாரு. இப்போ இதை நினைச்சு இந்த ஆவியை கட்டு அப்படிங்கிறாரு. எல்லாமே இந்த இறைவனோடு இந்த ஆன்மா வந்து கடவுளோடு சஞ்சரிக்கிற உறவாடுற இந்த கண்டிஷனில் இருந்ததுனால இன்னைக்கு நான் உயிரோடு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன். இது சாட்சி தான். நல்லா கரெக்டாக ஆண்டவன் ஏசு. அதனால புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். அதனாலதான் இன்னைக்கு அவன் ஏன் செஞ்சானா, தீமை அவனுக்கு இருக்கக்கூடிய பாவம். இந்த தவறு பண்ணலான்னா, இந்த மாதிரி துரோகம் பண்ணலான்னா, இந்த மாதிரி நமக்கு ஒருத்தன் அழிக்கிறதுக்கு, கொள்றதுக்கு, கொலை செய்யறதுக்கு ஒருத்தன் சதி பண்றான்னா, இது யாரும் அவனுக்கு இருக்கக்கூடிய பாவம். இதை அப்பதான் சொன்னேன், நான் அவனை வெறுக்கவோ பகைக்கவோ அவன் செஞ்சதான் அவன் என்ன செய்ய போறான், அறுக்க போறான். அவ்வளோ அதே வாரத்தில் அவன் என்ன செஞ்சான், அதை அறுத்துக்கலாம். அதே வாரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சு இதே மாதிரி எனக்கு நினைச்சிருக்கு, நடந்திருக்கு. இதை பழனிசாமி தான் சொன்னார். பிரதா இந்த மாதிரி பிரதா என்ன மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிச்சு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இது இப்படி நடந்தது பழனிசாமி, இதை நான் அப்படியே ரிட்டர்ன் என்ன செஞ்சிட்டேன், திருப்பி நினைச்சாச்சு. நீ என்ன, நான் இதுக்கு மனஸ்தாபப்படுறது வெறுக்கிறதுலையோ எனக்கு என்ன கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு காக்கிறவர் இருக்கும்போது நான் ஒருத்தனை வெறுக்க வேண்டியதோ பயிக்க வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லை. வெடி மாதிரி பேசுகிறேன். இன்னைக்கு சவுண்டே, அன்னைக்கு சவுண்டே இல்லை. பேசுறது சவுண்டு வந்துச்சாமா? எல்லாரும் வந்தே இல்லை. அன்னைக்கு சவுண்டு வந்துச்சா? சார் எப்படி இருக்குன்னா பேச்சு வந்துச்சா? அப்போ ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ உட்காரு, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாதி படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், காற்று பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சோக்கு வந்து கைகால் விளங்காமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உன் கைகால் திரும்ப நிச்சயம் விளங்கும், கைகால் நல்லாகும். எப்படி நல்லாகும்னா, இந்த பாவத்தின் கொடூரத்தை அழிக்கிற இயேசுவை நீ ரிசீவ் பண்ணு. என்னுடைய பாவத்தை போக்கி, பாவத்தினாலதான் இந்த பாதிப்பு, சாவத்தினாலதான் இந்த பாதிப்பு. சாபம் இருக்கிறது வரைக்கும் உன் தொழில் நல்லா இருக்காது, உன் வியாபாரம் நல்லா இருக்காது, உன் விவசாயம் நல்லா இருக்காது. அப்படியே விளைஞ்சு வந்திருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது. ஏசுநாதன கடலை இதை அடிக்கத்தான் நினைச்சேன், வண்டியை கூட்டு போனார். நான் கையில் என்னது, கையில் ஆக்சிடென்ட். இன்னைக்கு என்ன செய்ய கொஞ்சம் அந்த இதில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஆரம்ப நிலையில் இருந்ததுன்னா இங்கே இருந்து என்ன செய்வார், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ரோடை தாண்டி நினைச்சிடுவார். குதிச்சுக்கிறார், என்ன செய்ய முடியாது. கடவுளை விட்டு நம்ம விலகி போகும்போது நம்ம பாதுகாப்பு என்ன செஞ்சிடும், விலகி போயிடும். நீங்கள் விளையாட்டாக நினைக்கிறோம், நம்ம சொத்து பெருசு, பணம் பெருசு, வேலை பெருசு, விவசாயம் பெருசு, நீங்கள் அலையலாம். ஆனால் இப்படி ஒரு இக்கட்டான நிலை வரும்.
இந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு நீ கடவுளுடைய கம்யூனிகேஷன் எப்பவும் இருக்கணும், தொடர்பு எப்பவும் இருக்கணும். 24 மணி நேரமும் இந்த ஆன்மா அவரோடு என்ன செஞ்சுட்டு இருக்கணும், சஞ்சரிச்சுட்டு இருக்கணும். உங்க பாதுகாப்புல இருக்கிறேன், உங்க துணையில் இருக்கிறேன், உங்க வழிநடத்தல இருக்கிறேன். நீங்க எனக்கு உணவா இருக்கிறீங்க, எனக்கு உயிரா இருக்கிறீங்க. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? கருத்துரம் முடிச்சவங்க நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கர்மத்துல பாவத்துல இருக்கிற நீ தானே கர்மாயப்பட்டு வேலை பார்க்கிறேன். உன் கர்மம் உன்னை கர்மாயத்தில் வச்சு என்ன செஞ்சுருக்கு வேலை பார்த்துருக்கு. இன்னைக்கு இவ்வளவு வேலை பண்றேன், இவ்வளவு ஊழியம் பண்றேன், இவ்வளவு தானத்தை கொண்டு பண்றேன், கர்மாயப்பட நினைச்சு மாட்டேன். கர்மாயப்படலையே, கர்மாயப்படை அவர் கர்மாயப்பட்டார். சிலுவையில் நினைச்சிட்டாரு, கர்ம வேதனை எல்லாத்தையும் பாடியில் நினைச்சிட்டாரு, பட்டு அனுபவித்து விட்டார். பேசலாம் அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம், ஆராதனைக்கு போவோம். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்கிறேன். படுக்கையில் இருக்கிற நீங்கள் இதை பயன்படுத்தி எந்திரிங்கன்னு சொல்கிறேன். உங்களை தான் எந்திரிங்கன்னு சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க படுக்கையில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறேன், எந்திரிங்கன்னு சொல்கிறேன். இனி நான் உன்னை ஜெயிப்பேன், பிசாசை உன்னை ஜெயிப்பேன், ஏசு என்னோடு இருக்கிறார். உலகமே உன்னை நான் ஜெயிப்பேன், ஏசு என்னோடு இருக்கிறார். பாவமே உன்னை ஜெயிக்கிறேன், ஏசு என்னோடு இருக்கிறார். சொல்ல ஆரம்பிங்க, அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. 2 கரங்களை மேலும் கேட்போமா? 2 கரங்களை உயர்த்தி சிலுவை நோக்கி பாருங்க.